விட்டு கொடுத்து வாழ்ந்தது போதும் கன்னிராசினியர்களே. அடுத்தவர்கள் உங்களை சுயநலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க காலம் அப்படிங்கிறது இனிமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கன்னிராசியோடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டோமே, கன்னிராசியோடைய வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனத்தில் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு நினைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழணும். ரகசியம், பரம ரகசியம். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த வீடியோ ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பூஸ்டப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத விட அவ்வளோ ஒரு சீக்ரெட்டை கண்டிப்பாக கொடுக்குங்க. ராசி நேர்களே, காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசி, ரணரோண ருத்ரஸ்தானாதிபதி புதனை அதிபதியாக கொண்ட ராசி. அந்த இங்கே சுக்கிரன் என்னமோ நீச்சமாகிறதுனாலே என்னமோ ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடக்காது. எல்லா இடத்துலையும் ஏமாற்றம், எல்லா இடத்துலையும் மனசில் ஒரு வலி, ஒரு வேதனை. இந்த நிமிஷம் கூட சந்தோஷமே இல்லாமல் வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏன் நம்ம தனிமையில் வாழறோம், யாருக்காக வாழறோம், என்ன விஷயத்தில் நம்ம இவ்வளவு கர்மாவை அனுபவிக்கிறோன்னு கேட்குற கொஸ்டின் அதிகமாக இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய ஒரே தப்பு விட்டு கொடுத்து வாழ்வது தான். தன்னை கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே சரி, இது ஒரு நாள் சரியாக போயிடும், நம்ம நீ விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படின்னு அவங்க விட்டு கொடுத்து போகிறதுனாலையோ என்னவோ அவங்க வாழ்க்கையே விட்டு கொடுத்து போயிடும். ஒரு திருமணம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அந்த திருமணங்கிற விஷயம் அசிங்கப்பட்டு, அந்த திருமணங்கிற விஷயம் கவலையை கொடுத்து, அந்த திருமணங்கிற விஷயம் நடக்காமல் போய், இதை நினச்சி வாழ்க்கையில் வருத்தப்படாத கன்னிராசினியர்களே கிடையாது. உங்கள்கிட்ட நான் ஒரு 50 ரூபா கொடுக்குறேன்னா நீ எனக்கு 50 ரூபா கொடுத்தேன்னு எழுதி வைப்பாங்கள்ல. ஆனால் கன்னிராசினியர்கள் கொடுத்த பணத்தை மறந்து நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லுக்காக வாழ்க்கை இழந்து போராடிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச நபர்கள், தெரியாத நபர்னா கூட பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சவங்க நம்மளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தும் போது நம்ம மனசில் ஏற்படுற அந்த வேதனையும் வலியும் யாரிடம் சொல்லி அழ முடியும்? ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சு அது பிரச்சனையாகி அதில் மன வருத்தமாகி இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மனசை உடைச்சி காயப்படுத்துகிறாங்க. யாருடைய நம்பிக்கையும் நம்ம பெற வேண்டாம். ஆனால் எல்லாருக்கும் நம்பிக்கையாக இருக்கணும்னு நினச்சா நம்மளுக்கே துரோகம் பண்ணுறாங்களே. இதுக்கு என்ன காரணம்? ஒரு விதத்தில் உடலால் பிரச்சனை, ஒரு விதத்தில் மனதால் பிரச்சனை, ரெண்டுத்தையும் சுமந்துக்கிட்டு துலாபாரமாக இருக்கிற நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு எறும்பு கிடைக்கிற மாதிரி பிரச்சனையை நினைவூட்டக்கூடிய சொந்தங்களும் நட்புகளும் வாழ்க்கையில் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாருமே இல்லாமல் நம்ம தனியாக சிறகடிக்கக்கூடிய பறவையாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தாலும் மனதில் இருக்கக்கூடிய பாசம், அன்பு அடுத்த ஒரு அன்பை தேடுது. அந்த அன்பும் அசிங்கப்படுத்துது, அந்த அன்பும் உங்களை ஏமாத்துது, அந்த அன்பும் உங்களை காயப்படுத்துது. என்றைக்குமே நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததா சரித்திரமே கிடையாது. இறை வழிபாடை மேற்கொள்ளாத கன்னிராசிகள் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் முழுவதும் இறை வழிபாடை செய்யக்கூடிய கன்னிராசினர்கள் அதிக பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி அவங்களுக்கே தோணியிருக்கும். காரணம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் கடவுளை வணங்கவே இல்லைன்னா உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், நியூட்ரலாக போயிடுவீங்க. ஆனால் எப்போ கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நெகட்டிவோடைய பவர் குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, தவறு செய்தவர்கள் சரியான நபர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க சரியானவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை தவறை மன்னிக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் கன்னிராசினியர்கள் தான். தன்னோட வீட்லேயும் சரி, தன்னுடைய அலுவலகத்துலேயும் சரி, தன்னுடைய நட்பு வட்டாரத்துலேயும் சரி, தவறு செய்தவர்கள் சரி இவனால் நம்ம ஒரு விஷயத்தில் நன்மை அடைஞ்சிருக்கோன்னு அந்த விட்டு கொடுத்து போகிற சுபாகம் தாங்க உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி நல்லவங்கங்கிற பேரை உண்டாக்குது. உங்களை வெளிப்படையாக யாருமே பாராட்ட மாட்டாங்க, உங்களுக்கு வெளிப்படையாக யாருமே மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க, யாருமே உங்களுக்கு பெருசாக தூக்கி விடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. உங்களுக்கு தூக்கி விடணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது.
ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அதை யாரும் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. சிம்பிளாக சொல்கிறேனே, உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, உங்களை உபயோகப்படுத்தி கொள்வார்கள். ஆனால் உங்களால் ஆதாயம் என்கின்ற ஒரு விஷயத்தை அவங்க கட்டாயமாக செய்ய மாட்டாங்க. காரணம், அவர்களுக்கு உங்களின் மேல் அக்கறை கிடையாது. அதனால தான் இந்த ரகசியம் பரம ரகசியம் அப்படிங்கிற வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷம்னா கூட 30 ஆண்டுகளுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் இந்த 3 விஷயத்தில் இருக்குங்க. ரகசியம் பரம ரகசியம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, இந்த வீடியோவுடைய ஒரு பார்ட் தான் இது. அடுத்த பார்ட் கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக இன்னும் சூப்பராக இருக்கும். கன்னிராசி நேர்களே, இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ, யாருக்காக உங்களுடைய லட்சியத்தையும் எதையும் மாற்றிக்க மாட்டீங்கன்னு, எதுலேயுமே ஒரு சுயநலம் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு 10 நிமிஷம் உழைக்கிறேன், ஏதான பலன் கிடைக்குமா, நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நான் உழைக்கிறேன், ஏதான பலன் கிடைக்குமா அப்படிங்கிற யோசனை வைத்து கொள்ளாதீர்கள். முழுவதுமாக கம்ப்ளீட்டாக நல்லா உழைங்க, உங்களுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை யாராலையும் எந்த இடத்துலையும் உங்களுடைய உழைப்பை ஏமாற்ற முடியாது, அது உண்மைங்க. கன்னிராசிக்காரங்கள்ட்ட பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது ரொம்ப நியாயமானதாக இருக்கும். ஒரு கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கோவப்படுறா அப்படின்னா அதில் கண்ணகிக்கு ஈக்குவலாக அர்த்தங்க. அவ்வளோ ஒரு நியாயமாக, அவ்வளோ ஒரு தீர்க்கமாக பேசுவாங்க. ஏன்னா மனசில் எதையும் வைத்து கொள்ளாமல் புதனுடைய அஸ்திரத்தை உள்ளவர்கள். வாக்குங்கிற அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணும்போது உண்மைங்கிற தன்மை மட்டும்தான் வெளிப்படும். யாரையும் பழி சொல்லோ தீங்கு சொல்லோ இழைக்காதவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க தொட்டால் ஒரு விஷயம் ஜெயமாகும், அவங்க பேசினா அது வாக்கு உண்மையாகும். ஆனால் இவங்க உழைப்புன்னு வந்துட்டால் அவ்வளோ உண்மையாக டெலிகேஷனாக இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸை நம்ம திறம்படை நம்ம பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே அந்த ஆஃபீஸை நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு முதலாளி இருந்து எந்த அளவுக்கு உண்மையாக அந்த ஆஃபீஸ் நடக்கணுமோ அந்த அளவுக்கு அவர்களே அதை பார்த்துக்கக்கூடிய உண்மையும் விசுவாசமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. ஒரு சில கன்னிராசினியர்கள் கேட்குறாங்க, நான் கும்பராசியோட திருமணம் பண்ணிட்டேன், மேஷ ராசியை திருமணம் பண்ணிட்டேன், நான் வாழ்க்கையில் தவறு செய்து விட்டேன், என்னுடைய ஹஸ்பண்டோ மனைவியோ ரொம்ப கோவப்படுறாங்க, என்னால் சமாளிக்க முடியலன்னு. அந்த கோபக்கார ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, ஏன் பசங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை சமாளிக்கக்கூடிய பக்குவம் யாருக்கு உண்டுன்னா கன்னிராசினியர்களுக்கு தான் உண்டு. ஒரு வீட்டில் இவங்க இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல, அந்த ரூல்ஸை உடைச்சி நான் எந்த வேலை வேணால் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நட்பண்பு யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு தான் இருக்கும். கன்னிராசினியர்களை பொறுத்தவரை அந்த குடும்பத்தின் மகாலட்சுமின்னு கூட சொல்லலாங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்கு தான் உண்டு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன், அவருடைய 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். ஸோ இப்படி ஒரு அமைப்பு வேறு யாருக்குமே இருக்காது. அந்த சுக்கிரனை அதிகமாக பவர்ஃபுல்லாக, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனாக இருக்கும்போது சுக்கிரனை தன் வசமாக வைத்து கொண்டால் வெள்ளிக்கிழமை தோறும் எந்த விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், இல்லை நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை சுக்கிர ஓரையில் செஞ்சு பாருங்கள், கன்னிராசிக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வழிபட வேண்டிய கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், நிறைய பெருமாள் கோவிலுக்கு போகலாம். கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் நல்ல சூப்பராக தூக்கி விடும். எந்த கோவிலுக்கு போக முடியலன்னா வெள்ளிக்கிழமை பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கும் போகலாம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். ஏன்னா சுக்கிரன் பலம் ஆச்சுன்னா குடும்பமும் சரி, பணமும் சரி, உங்களோட பாக்கியஸ்தானமும் சரி பலம் பெறும்போது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எதிர்பாராத எக்ஸ்ட்ரானரியான நிறையா விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த குடும்ப தொழில், குடும்ப சொத்து, இதுக்கெல்லாம் ஒரு கரெக்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான். அதாவது தலைமுறையாக தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்தையும் பத்திரமா பாதுகாக்கிறவங்களும் சரி, அந்த தலைமுறையாக வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல பேரை காப்பாற்றுறதும் சரி கன்னிராசிக்காரங்க தான். கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள யாரோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப வசியம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய உள்ளுணர்வில் என்றைக்குமே, நீங்கள் இப்போ
தாய் தந்தையராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கன்னிராசிக்காரங்களை கேவலமாக திட்டினாலும் வாங்கிப்பாங்க, அவங்க மேலே தப்பே இல்லைனாலும் வாங்கிப்பாங்க. என்ன காரணம்னா யோசித்து நம்ம மேலே தப்பு இருக்குது, எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம மேலே 50% தப்பு இருக்குங்கிற அந்த நினைப்பு சிந்தனை அதிகமாக உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தான். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரகசியம், பரம ரகசியத்தில் 3 முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேங்க. இதை கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2024 மட்டும் அல்லங்க, 2040 வரைக்குமே சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோ வேலிடாக இருக்குங்க. முதல் பாயிண்ட், ரகசியம், பரம ரகசியம். கன்னிராசினியர்களே, முதல் பாயிண்ட், என்றைக்குமே அடுத்தவங்க நமக்கு தூக்கி விடணும், அடுத்தவங்க நமக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுடைய அன்பு நமக்கு தேவைன்னு ஏங்காதீங்க. அது லைஃப் ஃபுல்லாக 50% தான் கிடைக்குமே தவிர 100% உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உங்களை நீங்கள் தான் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும், உங்களால் நீங்கள் தான் மேலே வர முடியும். அதே நேரத்தில் நீங்கள் எல்லாரையும் தூக்கி விடக்கூடிய பண்பு இருக்குது, அடுத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, நான் இவ்வளோ அன்பு உண்மையாக இருக்கேனே, எனக்கு யாரும் இல்லையேங்கிற வருத்தத்தையும் வேதனையும் விட்டு வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்க. 2வது பாயிண்ட், உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் எந்தான ஒரு விஷயத்த ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு விஷயம் வெற்றி பெறும் வரை வெளியில் சொல்லாதீர்கள் கன்னிராசினியர்களே. கண்டிப்பாக அது என்ன செய்யும்னா இன்னும் தேவையில்லாத சில தடைகளை உருவாக்கும். ரகசியம், பரம ரகசியம். 3வது முக்கியமான விஷயம், கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஃபேமிலியில் முன்னேற்றம் செய்யணும், ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணணும், பழைய விஷயங்களை அதிகமாக போட்டு யோசிக்கக்கூடாது, நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம காப்பாற்றணும், ஒரு வேலைக்கு உண்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கணும். எல்லாம் நினைக்கிற நீங்கள் உங்கள் ஆன்மாவுக்கு உண்மையாக இருங்க, உங்கள் உடலுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு உங்கள் ஹெல்த்தை மட்டும் பாதிப்படையக்கூடிய விஷயத்தை செய்யாதீங்க. கன்னிராசினியர்களுக்கு கர்மா வருதுன்னா அதுக்கு வேறு யாருமே காரணம் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் எந்த தவறும் உங்களை மீறி நடக்கவே நடக்காது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றியும் நீங்கள் பெற்றுவிடலாம். அதாங்க உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.